கைஸ் கூலி பட ரிவ்யூ இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ. ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் நான் சொல்ல பார்க்குறேன். படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ரஜினிகிட்ட தான் ஆரம்பிக்கலாம். ரஜினி வந்து பேசிக்காக வந்து எல்லா படத்துலையும் செம்ம ஸ்டைலில் தான் இருப்பான். அந்த ஆள் பார்த்தா 70 வயசு மாதிரியே தெரியாது. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்கான். பெரிய கிரிஞ்சு டைலாக்லாம் கிடையாது. முன்னாடி இந்த இங்கே நான் தான் கிங்க நான் சொல்கிற சட்டம் மட்டம் அந்த மாதிரி கிரிஞ்சு டைலாக்லாம் பெருசாக கிடையாது. இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஆக்ஷனும் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம தமிழ் சினிமாவில் நாட் டாக்கிங் அபவுட் டோலிவுட் ஆர் சாண்டில்வுட் ஆர் வாட் எவர் வுட் பாலிவுட் ஆர் ஹாலிவுட், ஜஸ்ட் இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து சும்மா ஓங்கி வச்சா பறக்கிறது அதெல்லாம் வந்து எப்பவுமே கிரிஞ்சாக இருக்கும்ல. பட் தென் திஸ் டைம் என்ன ஆகுனா அது அப்படி தான் அடிக்கிறாங்க. இவர் ஒருத்தரை ஓங்கி அடிக்கிறான், அவனோட பல்ட்டி அடிச்சுட்டு போகிறான். அது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். தேஞ்ச டிஸ்கே தான் தேய்ச்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டைம் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி அகைன் சொல்கிற மாதிரி ரொம்ப கிரிஞ்சாக ஆடாக தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தலைமை வந்து டான்ஸ், அந்த இன்ட்ரோ ஒரு பாட்டு இருக்கும் ஓகேயா, அந்த பாட்டில் வந்து டிஆர் கூட பாடியிருப்பார்ல, அந்த பாட்டில் வந்து தலைவனோட அதே ஸ்டெப்பு தாங்க. அந்த இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பு அப்புறம் இந்த ஸ்டெப்பு அதே ஸ்டெப்பு தான். அது வந்து அந்த இப்படிங்கிறது வாயா இப்படிங்க வச்சுருக்காரு. சத்தியமாக நான் பண்ணுறதும் கேவலமாக தான் இருக்குது. பட் தென் ஐ எம் நாட் ஆக்டிங். ஐ எம் நாட் அ சூப்பர் ஸ்டார், ஐ எம் ஜஸ்ட் அ காமன் ஃபக்கிங் மேன். பட் ரியல் லைஃப்பில் என்ன கேட்டிங்கன்னா, ரஜினி சார் ஐ அடோர் ஹிம் டு த ஒன் எக்ஸ்டென்ட் வேர் சொல்ல முடியாதுங்க. அவர் செத்ததுக்கப்புறம் நான் வந்து அவர் என்ன சொல்கிறேன், அவர் ஃபோட்டோவுக்கு விளக்கேற்றி வச்சு நான் ஐ மே ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் ஹிம். பிகாஸ் அந்த மாதிரி எனக்கு ஆஃப் ட்ராக்கில் ரஜினி ஆஃப் ஸ்க்ரீன் ஐ ரியலி லவ் ரஜினி சார் ஸோ மச். லவ்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு மாதிரி வைப்பு தருவாருங்க. சம் பாசிட்டிவ். He always blazes me with some positivity. ஸோ ரஜினி சார் அவ்வளோதான். இது வந்து எல்சிவாக கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் நாட் அன் இட்ஸ் எ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். இது வந்து லோகேஷ் சொன்ன மாதிரியே ட்விட்டரில் சொல்லியிருக்கார் போல், எல்சியூவில் இது வரலை. ஸோ ரஜினி சார் சொல்லியாச்சு. ஸ்ருதிஹாசன், பழைய ஸ்ருதிஹாசன், அந்த 3 ஸ்ருதிஹாசன் அப்புறம் 7ஆம் முறை ஸ்ருதிஹாசன்லாம் வெறியாக இருப்பாங்க, செம்மையாக இருப்பாங்க. ஒரு மாதிரி நட்டிப்பை பிரித்து வச்சு செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாக அப்பா என்ன ஸ்ருதியா இது என்னடா கிளாமர் போட்டு ஃப்ரீன்மா டம்மு டும்மு டம்மு டும்முன்னு வெறியாக நடித்து தள்ளி விட்ருக்காங்க. ஸ்ருதி வந்து ஹானஸ்ட்டாக வந்து உலகநாயகன் பொண்ணுன்னு காட்டுறா. உலகநாயகன் பொண்ணுன்னு பார்த்தாலே அவள் ஆக்டிங்லேயே தெரியும் அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு புது விஷயம் இந்த படத்தில் எடுத்துகிட்டு என்னென்னா வந்து கிரிமேஷன். அதாவது வந்து இந்த மாதிரி புதுசாக டிவைஸ் கண்டுபிடிச்சி இந்த சயின்ஸ் சம்மந்தமாக எடுப்பாங்க பார்த்திங்கன்னா. நார்மல் யூஸ்வல் டம்மு டும்மு சண்டை கிண்டை இல்லாமல் சயின்ஸ் சம்மந்தமாக எடுப்பாங்க. சண்டைலாம் இருக்குது, ஆனால் வந்து ஒரு மாதிரி இந்த லோகேஷ் கனகராஜ் ஆல்வேஸ் அவனே சொல்லியிருக்கான் என்னென்னா வந்து டிசியோட ஃபேனு அப்படின்னு. இந்த ஹாலிவுட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது கிரிமேஷன், CREMATION கிரிமேஷன், ஏதோ மொபைல் கிரிமேஷனா இல்லை ஏதோ சம்திங் கிரிமேஷனுங்க சரியா. அதாவது யாராச்சும் செத்து போயிட்டா ஆல்ரெடி ரொம்ப காலமாகவே இருக்குது, சுவிட்ச் போட்டுவிட்டா இது. ஆனால் இந்த டைம் என்னென்னா கிரிமேஷன், பட் தென் தட் வில் ரிசல்ட் இன் வெரி மினிமல் ஆஷஸ். ஓகே, ஃபுல்லாக முன்னாடி இப்போது இருக்கிற முன்னாடி இருக்கிற கிரிமேஷன்லாம் பார்த்திங்கன்னா போன்ஸ்லாம் வரும் சரியா. இந்த படத்தில் வந்து கேட்குறான், இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுண்ணாமல் போயிடுவாங்க. சுண்ணாமாங்கிற மாதிரி ஆஷஸ், ஓகே, சுக்காக போயிடுவாங்க. ஸோ அந்த கான்செப்டை வச்சு ஒரு இது ட்ரை பண்ணியிருப்பாங்க லோகேஷ். தட் இஸ் சம்திங் தட் வி ஷுட் ஆல்வேஸ் வெல்கமுங்க, புது விஷயம்லாம். ஸோ அதுக்கு ஒரு டிக்கு. இது அமீர் கான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரியலி ஹானஸ்ட். அமீர் கானை வந்து அவன் எதுக்கு தான் இந்த கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டான்னு சத்தியமாக தெரில. ஏன்னா அமீர் கானுக்கு கேரக்டரே இல்லைங்க. நான் போய் சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். அமீர் கானுக்கு கேரக்டரே இல்லை. காடா சீரியஸாக அமீர் கான் கேரக்டர் நான் போய் சொல்லலை. ஆனால் அமீர் கானோட என்ட்ரி, அவனோட கெட்டப்பு வக்காலின்னு இருந்துச்சு. அதுவும் அந்த அன்னி பிஜிஎம் போட்டு சீரியஸாக அமீர் கானோட எனக்கு பிடிச்சிருந்துச்சி.
ஆனால் கேரக்டர் வைஸாக அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அமீர் கான் கேரக்டர் வைஸாக ஒன்றுமே, லிட்டரலாக 0. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நாகார்ஜுனாவோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி டியூன் பண்ணியிருக்கலாம். ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு டேக் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு டேக்கவே வந்து ஒரு 4-5 டேக் போய் டியூன் பண்ணி எடுத்திருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். எல்லாம் ஃபஸ்ட்டு டேக்லேயே எடுத்து ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக இல்லாமல் ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருந்துச்சு ஆக்ஷன்ஸ்லாம், அவர் நடித்ததெல்லாம். நாகார்ஜுனாவை வந்து வேறு செம்ம ஸ்டைலாக காட்டியிருப்பாங்கடா, எம்மாடி செம்மையாக ஸ்டைலாக காட்டியா. சோபின் வந்து செம்மையாக நடித்து தள்ளியிருப்பான். சோபின் வந்து நடித்து தள்ளியிருப்பான். ஆனால் அவனோட என்ன சொல்ல, ஒரு மாதிரி வாட்ஸ் இஸ் பேக்ரவுண்ட், வை இஸ் ஹி இன்டு ஆல் தீஸ் திங்ஸ், இந்த மாதிரிலாம் ஒரு கான்ஸ்டபிள் இந்த மாதிரிலாம் போடுவாங்களா, அவனோட நோக்கம் என்ன, ஜஸ்ட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறானா, அது ஒரு மாதிரி யோசிக்கவே முடியல. ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவன் நடிப்பு சூப்பராக இருந்துச்சே தவிர அவனோட கேரக்டர் ஆர்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. சோபின் பொண்டாட்டி வருவா பாருங்க, ஸ்க்ரீன் டைமிங்கே அவளுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். மக்காளி சாப்பிட்டு போயிடுவாங்க, லிட்டராக. சோபின் பொண்டாட்டி கல்யாணின்னு ஒருத்தி வருவா, அவள் சாப்பிட்டு போயிடுவா. அப்புறம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் என்ன சொல்ல, அவள் கேரக்டர் ஆர்க் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவள் நடிப்பு நல்லா தாங்க இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, அவள் ஒத்தாளாக 4 பேர் அடிப்பாங்க, அவள் 4 பேர் அடிப்பா. அது 4 பேருமே வந்து பசங்க உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க, பொண்ணுங்கள்லாம் பசங்க அடிக்கூடாதா, 4 பேர் அடிக்கூடாதா, எப்பாடி போலீஸ் தான் இருந்தாலும் ஒரு மாதிரி அடித்து கொல்லுவா. இது ஒருத்தனை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு கிரிமேட் பண்ணுவா, சேரில் உட்கார வச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப காண்ட் ஈவன் இமேஜின். பட் ஓகே, சினிமா இஸ் ஆல் அபவுட் இமேஜினேஷன் தானே. அதனால் பெருசாக அதில், ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவளோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு அந்த ஒரு நிமிஷத்துக்கு. சரி, அடுத்து வந்து எவன்டா அது, உபேந்திரா ஏன்டா எடுத்துகிட்டு வந்தீங்க, ஏன்டா டேய். உபேந்திராவோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, உபேந்திராவுக்கு டைலாகே இல்லைங்க. உபேந்திரா வாஸ் இஸ் அ சப்போர்ட்டிவ் கேரக்டர் டு தேவா, ஏகேஏ தி நாயகன் ஆஃப் கூலி. உபேந்திரா வந்து ஒரு வெறியாக இருக்காங்க, சண்டை போட்டான் பாருங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸில் வெறியாக இருக்குது. ஆனால் உபேந்திராவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரோல் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஹைலைட் ஆஃப் த மூவி, 200 ரூபாய்க்கு கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா 200 ரூபாய்க்கு மட்டும் ஒர்த்து. ஓகே, நாட் அ சிங்கிள் பென்னி மோர் ஒர்த் ஆஃப் அ மூவி. ஓகேயா. ஹைலைட் ஆஃப் த மூவி, சம்திங் தட் ஐ ரியலி லைக்ட் வாஸ் இந்த ஸ்ருதி ஹாசன்ஸ் ஆக்டிங். ஓ மை காட், ஸ்ருதி ஹாசன், ஓ மை காட் கைஸ், யூ ஒன்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது ஸ்ருதி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஸ்ருதிக்கு. மை காட், சுத்தமாக கிளாமரஸே இருக்காதுங்க. ஸ்ருதி இஸ் நோன் ஃபார் கிளாமர் ரோல்ஸ்னால் அவள் லுக்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும், ஸ்ருதி இஸ் ப்ராப்பர் தமிழ் வச்சு, ரைட்டா. அக்காளி இறக்கி விட்ருப்பாங்க, கிளாமர்லாம் மறந்துடும். என்னமோ பெரிய ஆர்டிஸ்ட், இந்த பெரிய சத்தியமாக இதுக்கு ஷீல் டெஃபினெட்லி கெட் ஒன் வெரி ஹியூஜ் ரெக்கக்னிஷன், ஹியூஜ் ஹை லெவல் ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படத்துக்காக, ஸ்ருதிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லைங்க. லைட்னிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லோகேஷ் படம் இருக்க மாதிரி இந்த டார்க்கு லைட்னிங் தான், அவ்வளோதான் கைஸ். பெருசாக படத்தை பற்றி இல்லை. அமீர் கான் கேரக்டர் ஏன்டா அப்படி பண்ணீங்க, அமீர் கான் எவ்வளோ பெரிய ஆள், கடைசியில் அமீர் கானுக்கு ரோலேலாம் பண்ணிட்டீங்களேடா ஏன்டா. அதுக்கு ஐயோ எப்படின்னா, இப்போ நான் லைட்டு பிடிச்சிட்ருக்கேன், லைட்டு பிடிச்சதுக்காக அதுக்கு படத்தில் லைட் மேனா ஷூட்டிங்கில் லைட்டு பிடிச்சிட்ருக்கேன், லைட்டு பிடிச்சதுக்காக வந்து ஆடியோ லான்ச்சில் உட்கார வைப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அமீர் கானோட ரோலு ஆடியோ லான்ச்சில். எதுக்குடா நீ வந்தங்கிற மாதிரி இருந்துச்சு. அமீர் கானெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நாளில் ஷூட்டிங் போட்டிருப்பாங்க போல், அப்படி இருந்துச்சு. அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அமீர் கானோட போர்ஷனு. நான் ஏன் அமீர் கானோட ஒன்லி திங் தட் வாஸ் ஆசம் வித் அமீர் கான் வாஸ் ஹிஸ் லுக்ஸ் கம்பைன்டு வித் அனீஸ் பிஜிஎம். ஒரு மாதிரி அப்படியே
இது இருக்குது பார்த்தீங்களா, வெடிகுண்டு நியூக் இருக்குல்ல, டும் 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 டும்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த வெறியும் அவனோட அமெரிக்கானோட லுக்ஸும் அணியோட பிஜிஎம்மும். அகெயின் ஸோ கூலி ஐ வுட் ரேட், how much do you think I'll rate out of 10? I'll rate கூலி 6.5. okay.